எளிமையா சாரி சொல்லுகிறது. இப்படி உங்க வீட்டுக்குள்ள உதவிங்க, உங்க வீட்டு பேர இன்படுவீங்க, இதே மாதிரி செஞ்சிருங்க. சாரி சொன்னா ஏத்துக்கீங்களா நீங்க? ஏத்துக்கீங்களா? அதுக்கு அதுவே அது பாக்குறீங்க. மக்களுக்கு உடனே மக்களா பார்க்கணும். இதுவரை கோலத்து மன்னன் அணிகள் வெற்றி ஓடி அவன் மக்கள் வல்லவன் சொன்னீங்க. மக்களை தான் பிறந்த பெற்ற பிள்ளைகள் போல அவன் தான் தலைவர். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படுகிறது வள்ளுவன். மக்களை நேற்றக்கூடிய தலைவன் இருந்தான் என்றால் மக்கள் அவனை போற்றுவான். நீ என்ன சொல்ற? நாலாண்டு ஆட்சியே இதுவே சாட்சிங்கிற. நீயே திருமண கூட்டம் போடுற, நீயே சாதனை விளக்க கூட்டம் போடுற. உன் ஆட்சி நல்லா இருந்தா மக்கள் உன்னை நேசிப்பான், மறுமுறை உனக்கு வாக்கு செலுத்துவான். ஆனா நீ என்ன சொல்ற? ஓரணிகள் தமிழ்நாடு வாய்ஸ் மெமிக்ரி பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஓரணி தமிழ்நாடு ஒரு அநீதி நடந்திருக்கு. ஒரு காவல் நிலையத்துல அஜித்குமார் 28 வயசு இளைஞன் அந்த மாதிரி என்ன பண்ணா? அப்படி ஒரு கொலை பண்ணானா, கொள்ளை அடிச்சானா, கற்பழிச்சானா, என்ன பண்ணிட்டாங்க அஜித்குமார்? ஒரு கோவில்ல காவலாளியா ஒரு 6000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய சாதாரண காவலாளி. யார் இந்த பொம்பளை நிக்கிட்டா? அதை கேட்க துப்புள்ள இந்த நாட்டில இருக்கும். யாருங்க நிக்கிட்டா? ஒரு காவல்துறையில ஒரு உயர் அதிகாரிக்கு வேண்டியப்பட்ட பொம்பளை. அது பொண்டாட்டியும் இல்லை, இளவியும் இல்லை, துள்ளவியும் இல்லை. அதுக்கு இவ்வளவு ஆதரவு. அந்த பொம்பளை கைது பண்ணல. அந்த பொம்பளை இன்றைக்கு வரை கைது பண்ணல. அந்த காவல்துறை அவளை பிடிச்சு சிறைப்படுத்தல. பிடிச்சு 24 பேர் சிறைப்படுத்தணும். சட்டம் சொல்லுது. நீ பிடிச்சி சிறைப்படுத்தல. அவனை பிடிச்சு கொண்டு போய் ஒரு தனியார் நிறுவனத்தின் இடத்துல வச்சு அடிச்சிருக்க. ஒரு மரத்தை தொங்க விட்டு அடிக்கிற. மனசாட்சி பார்க்காம தண்ணி கட்டிருக்கா. தண்ணியில மிளகாப்பொடி கலந்து கொடுத்துருக்க. ஓ பிள்ளைச்சு கொடுப்பி அப்படின்னு ஒரு காவல்துறை எப்படி சொன்னாங்க? டிஎஸ்பி சொன்னாங்க. எவன் சொன்னா உனக்கு என்ன? 5 காவலர்கள், கண்ணை, மணிகண்டை, அந்த சோமசுந்தரம்